வாழ்க்கையை வளமாக்கும். இது பற்றி பேசுவதற்காக ஒரு சிறப்பு பிரசன்டேஷனோட டாக்டர் ஷா துபேஷ் சிவிக்ஸ் பிரைவேட் லிமிடெடுடைய இணை இயக்குனர் ஒரு சிறப்பு பிரசன்டேஷனுடைய ஒரு ஸ்பீச் கொடுப்பார்கள். தமிழக அரசு இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசு போதை ஒழிப்பு சம்பவம் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. கடந்த ஆட்சியோட இந்த ஆட்சியில் எந்த அளவுக்கு அவங்க செயல்படுறாங்க, அதே போல இன்னும் அவங்க எந்த அளவுக்கு செயல்படணும்னு சொல்ல முடியுமா சார்? தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையிலான ஒரு ஆட்சி ஏற்பட்டு 2 மாதம் கூட நிறைவாக ஆகலை. அதனால் எல்லா தலைவர்களும் சொன்னது மாதிரி புதிய ஆட்சிக்கு காமராஜர் அந்த காலத்தில் சொன்னது மாதிரி 6 மாத காலம் அவகாசம் கொடுத்து 6 மாத காலத்தில் அவர் செய்யக்கூடிய நடவடிக்கைகளை பார்த்து பிறகு அதை பற்றி பேசுவதுதான் சரியாக இருக்கும் என்று அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி ஆட்சிக்கு வந்து 2 மாதம்தான் ஆகுது. இப்போது 2 மாதத்துக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் மக்கள் பாராட்டக்கூடிய வரவேற்கக்கூடிய பல காரியங்கள் தொடர்ந்து நடக்குது. ஊழல் இல்லாத ஆட்சி முழுதாக முடிந்து விட்டதா என்று நாம் உறுதிமொழியெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம் என்று ஒரு முதலமைச்சர் சொல்லுவது இதுவரை எப்படி யாரும் சொன்னதில்லை என்பதுதான் மிக முக்கியம். அதாவது ஊழலில்லா ஆட்சியை அமைப்போம் என்று மிக தெளிவாக ஓப்பனாக சொன்ன ஒரு முதலமைச்சரை இப்போ தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி மக்கள் அதனை நம்பக்கூடிய நிலைமையும் பார்க்கிறோம். அதற்கான நல்ல காரியங்களும் அவ்வப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் அவரோடு சேர்ந்து போதை இல்லாத ஒரு தமிழகத்தையும் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆக தமிழ்நாட்டில் 717 இந்த மதுக்கடைகளெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஆசையும் விருப்பமும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மதுக்கடைகளும் மூடக்கூடிய காலம் விரைவாக வர வேண்டும் என்பதுதான் ஆசையும் விருப்பமும். காலம் மக்கள் மாற வேண்டும். மக்கள் மாறினால் அரசாங்கம் எல்லா நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அப்படி மக்களுடைய மனங்களை மாற்றக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை தான் இந்த அமைப்பு இன்று தொடங்கி இருக்கிறது. அரசாங்கத்தினாலே எல்லாத்தையும் செய்துவிட முடியாது. மனங்களை திருத்த வேண்டும் என்று சொன்னால் உடல்நிலையை பற்றிய தெளிவான கருத்தை மக்கள் உணர்ந்து அதுபடி நடக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் தான் திருந்த வேண்டும். மக்களை திருந்துவதற்கு உபதேசங்கள் வேண்டும். உபதேசங்களை செய்வதற்கு நல்ல அமைப்புகள் வேண்டும். அந்த அமைப்புகளாக இங்கே நான் பார்க்குறோம். இந்த அமைப்பு செய்யக்கூடிய முயற்சி நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நீங்களும் அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே. அதாவது பனைமரத்திலிருந்து இது நுங்கு தான் வெட்டுவோம். பனைமரத்திலிருந்து நம்ம பெறுறது இப்போ என்ன
பதனி தான் குடிக்கிறோம். ஆனால் கல் நிறுத்தி ரொம்ப காலமாச்சு. ஒரு காலம் எனக்கு நல்லா தெரியும், கல் இறக்க வேணாம், கல்லை குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுவதும் போராட்டம் நடத்தின காலம் எனக்கு தெரியும். ஒவ்வொரு கல்லுக்கடையில் நின்று கூட்டம் கூட்டமாக நின்று குடிக்காதே சொன்னதும் வரும். அது வந்து தான் ப்ரொஹிபிஷன் வந்தது. இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா என்ன இது என்ன தேல் கொடுக்கன்ன நாள்படு தேரல், இலக்கியத்தில் ஒரு வார்த்தை வரும். தேல் கொடுக்க எப்படி கொட்டினா வருமோ, தேல் கொட்டினது மாதிரி கிக்கு கொடுக்கறது தேரல். அது கல். தேரல்னால் 2 அர்த்தம் இருக்குது. தேனுக்கும் தேரல் தான் சொல்லுவாங்க, கல்லுக்கும் தேரல் தான் சொல்லுவாங்க இலக்கியத்தில். அப்போது தேல் கொடுக்கன்னா நாட்படு தேரல், பல நாள் ஊறி போன அந்த கல்லை குடித்தவர்கள் ஒரு காலத்தில் தேல் கொட்டினா எப்படி கிக்கு வருமோ, மக்களுக்கு உணர்ச்சி வருமோ, அந்த மாதிரி கல்லும் வேலை செஞ்சுன்னு சொல்லி அப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் பேசப்பட்டது தான். அது அந்த கல்லையெல்லாம் நிறுத்தியிருக்காங்க. கல்லுங்கிறது சாராயங்கிறது உடம்புக்கு நல்லது என்று சொன்னால் கூட, ஆனால் உடம்புக்கு கெடுதல் தான் அதிகம் என்று எல்லா மக்களும் சொல்லுகிறாங்க. குடித்தவங்க அத்தனை பேரும் நல்லது என்று நினைக்கிறார்களே தவிர உண்மையில் அது கெடுதல் என்று நிரூபிக்கிறாங்க. சொல்வது வேறு, நினைப்பது வேறு, நடப்பது வேறு. அதனால் கல்லாக இருந்தாலும், மதுபானமாக இருந்தாலும், போதைப் பொருளாக இருந்தாலும் உடம்பை கெடுக்கிறது என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. இறைவன் கொடுத்த உடம்பை இங்கே தான் அருமையாக நீங்கள் சொன்னீர்கள். இறைவன் கொடுத்த உடம்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மனிதனுக்கு இருக்கிறது. இந்த டெல்லியில் வான்சுக் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார். அவரை தடுத்து ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்திருக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னால், இறைவன் கொடுத்த உடம்பை, அந்த உயிரை போக்குவதற்கான அதிகாரம் மனிதனுக்கு கிடையாது. தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு உண்ணாவிரதம் என்பது தற்கொலையில் முடியக்கூடியது. ஆகவே அரசாங்கம் செய்தது நியாயம். உண்ணாவிரதம் இருக்கிறது அவருடைய முடிவு. ஆனால் உண்ணாவிரதத்தின் மூலமாக அவர் தனது உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய உரிமை அவருக்கு இல்லை. தன் உயிரை மாய்க்கக்கூடிய உரிமை இல்லை என்கிற சட்டத்தை நிலைநிறுத்தியிருக்கிறாங்க. அரசாங்கத்தை நான் பாராட்டுகிறேன். உண்ணாவிரதம் இருக்கக்கூடியதை எப்படி தடுத்து நிறுத்தினீர்களோ அதே மாதிரி இந்த மது உறப்பினாலே, போதைப் பொருளினாலே, கல்லு பயனினாலே உடம்பு கெடுகிறது, உடம்பை கெடுக்கக்கூடிய நிலைமை வருகிறது. இதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அது எதுவாக இருந்தாலும் சரி, போதைப் பொருளாக இருந்தாலும் சரி, இது மற்ற என்னென்னமோ சொல்கிறாங்க, அது எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ சிகரெட்டு பீடி தான் தெரியுமே தவிர மற்ற எனக்கு தெரியாது. இந்த பொருள் எல்லாம் இது விடுபட்டால் நல்லாயிருக்கும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய முறை, இது இப்போ பத்திரிகை துறையிலும் உள்ளவர் சரி, இந்த நிர்வாகத்தை நடத்தக்கூடிய நண்பர்களும் சரி நல்ல முயற்சியை மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த நல்ல முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று தான் வாழ்த்துகிறோம். நிச்சயமாக வெற்றி பெறும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏன்னு சொன்னால், ஒரு நல்லது செய்யும்போது ஆரம்பத்தில் தீயதை செய்து கொண்டிருப்பவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். காலப்போக்கில் அவர்களும் ஒத்துக்கொண்டு அம்மையார் கேட்குறது மாதிரி நல்லது நடக்கும் என்று நான் நம்புகிறேன். சார், இப்போ தமிழகத்தில் போதை ஒழிப்பு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வராங்க. அப்படி நடவடிக்கைகள் எடுத்தாலும் கூட தனியார் பாருக்கு அனுமதி கொடுக்குற மாதிரியும், உணவு தளத்துடன் கூடிய அரங்கங்கள் திறக்கப்படாத மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஒருவேளை இதில் நடந்தால் ஐயோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அதை பற்றி எனக்கு அதிகமாக ஒன்றும் தெரியாது. பத்திரிகையில் வர செய்தி உங்களை போல் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். காலப்போக்கில் சரி வரும்னு நினைக்கிறேன் எல்லாம். ஏன்னா இப்போ மது ஒழிக்கிறேன்னு முடிவு பண்ண பிறகு சின்னமாக ஏன்னா திடீர்னு ஒழிக்க முடியாது. ஏன்னா அரபு நாட்டில் நபிகள் நாயகனுடைய காலத்தில் எல்லாம் குடித்து தான் இருந்தாங்க. அப்போ ஒழிக்கிறதுக்கு என்ன நபிகள் நாயகம் செஞ்சாங்க அப்படின்னா, பள்ளிவாசலுக்கு 5 வேளை தொழுக வரையில் அப்படி வரும்போது குடிக்காமல் வாழ்னாங்க.
தொழுகை வரும்போது மட்டும் குடிக்காம வான்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டுங்க அப்படின்னாங்க. கடைசியில் அந்த போதையே விட்டுருங்க, குடிக்கையை நிறுத்துங்கன்னு சொல்லி சட்டம் போட்டாங்க. எந்த அளவுக்கு அது சட்டம் இருந்துச்சுன்னா, அந்த குடி வெறியினால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொலை பண்ணுறாங்க. இப்போ நாட்டில் நடக்கிற கொலைகளுக்கெல்லாம் பாலியல் பலாத்காரம் நடக்கிறது, கொலை நடக்கிறது, இப்போ திருட்டு நடக்கிறது. சிலப்பதிகாரத்தில் கோவலரை கொல்ற அந்த போய் ஒருத்தன் கொல்லுவான். அந்த கொல்றவனுக்கு சிலப்பதிகாரத்தில் சொன்னப்பட்ட வார்த்தை என்னன்னு சொன்னால், கல்லா களிமகன், குடித்து விட்டு போனான், குடி போதையில் தான் போய் கொண்டான். படிப்பறிவில்லாத மட்டும் இல்லை, போதையில் இருக்கக்கூடிய அவன் நேராக போய் அப்புறாணி கோவலனை கொன்னான். கல்லா களிமகன், கல்லா களிமகன் கொன்றான்னு தான் இலக்கியத்தில் வருது தவிர, போதை என்பது எல்லா விதமான கெடுதலுக்கும் எல்லாம் காரணமாக இருக்கிறது. இப்போ நாட்டில் நடக்கக்கூடிய திருடு, கொலை, பாலியல் விவகாரம், இதெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா போதை தான் பின்னணியில் இருக்கும். அதனால் இந்த போதை ஒழிக்கிற முயற்சியில் அரசாங்கம் ஈடுபடுது. அதற்காக ஒத்துழைக்கக்கூடிய முயற்சியில் இந்த நண்பர்களும் ஈடுபடுறாங்க. ஆண்களும் பெண்களும் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று எல்லோரும் சொல்லுகிறோம். பத்திரிகையாளர்களும் செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். ஆக நாட்டில் நல்லது நடக்க, ஒழுக்கமான வாழ்க்கை வாழ, மக்கள் நிம்மதியாக இருக்க, கொலை இல்லாமல், திருட்டு இல்லாமல், வம்பு இல்லாமல், ரோட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை சண்டை இல்லாமல் ஒரு நல்ல சமுதாயம், நாகரிகமான சமுதாயம், மிகச்சிறந்த தமிழ் சமுதாயமாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாடு எல்லா வகையிலும் முன்னணியாக நின்று, தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய தமிழ்நாடாக மாற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் தான் இந்த ஏற்பாடு. இதற்கு நாம் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டிய கடமை தான் நாங்கள் நம்புகிறோம். அதாவது கேரளாவில் உள்ள அரசாங்கத்தில் காங்கிரஸ், இந்திய முஸ்லீம் லீகு மற்றும் உள்ள கட்சிகள்லாம் இருக்காங்க. அதில் ஒரு முயற்சி அவங்க பண்ணி, ரமேஷ் சென்னித்தலா இங்கே வந்தபோது அவர் 3 விஷயம் சொன்னார். ஒன்று, கேரளாவில் ஆப்ரேஷன் தூஃபான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். போதை ஒழிப்புக்கு பேர் ஆப்ரேஷன் தூஃபான் என்று நாங்கள் வைத்திருக்கிறோம். ஒன்று, இது கேரளாவில் மட்டும் இது இல்லை, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தென் மாநிலங்களிலும் இதை நாங்கள் எடுத்துக்கிட்டு போய் இது தமிழ்நாடு இங்கே வந்திருக்கிறோம். அதே மாதிரி கர்நாடகத்துக்கு நாங்கள் போகிறோம். தென் மாநிலங்களில் இருந்து இந்த போதை ஒழிப்பை நிச்சயமாக செய்வோம். அதுதான் இந்த தூஃபான் ஆப்ரேஷன் தூஃபான். அதற்காக வேண்டி தமிழ்நாடு முதல்வரை நாங்கள் கேரளாவுக்கு கூப்பிட்ருக்கிறோம். அடுத்த மாதம் விழா நடத்த போகிறோம், மாநாடு போட போகிறோம், வருவதாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, போதை ஒழிப்புக்குன்னு ஒரு ஆப்ரேஷன் தூஃபானுங்கிற ஒரு திட்டத்தை தீட்டி கேரளா முடிவு பண்ணும்போது அதே திட்டத்தை வரவேற்று இங்கேயும் முதலமைச்சர் சொல்கிறாருன்னு சொன்னால், இதுவரை நடக்காத ஒரு மாநாடு நடக்குதுன்னு அர்த்தம். இதுவரைக்கும் இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தென் மாநிலங்கள் அத்தனையிலும் நடக்கக்கூடிய நல்ல முயற்சியில் இந்த மாநில அரசு ஈடுபடுதுன்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் இந்த கொலை, இது பலாத்காரம், இது திருடு நிறைய நடக்கிறதுக்கு ஒவ்வொரு சம்பவத்தை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னணியில் போதை தான் இருக்குதுங்கிறது நிரூபணமாகுது. போதையில் தான் எல்லாம் செய்கிறாங்க, போதையில் தான் எல்லாமே நடக்குது. போதையில் ஒரு ஒரு உண்மையை சொன்னால் உங்களுக்கு விளங்காது. ஒரு காலம் எனக்கு தெரியும். ஒரு காலத்தில்
தேர்தலில் ஈடுபட்டுக்கிற நேரத்தில் பெரிய அண்டா நிறைய சாராயத்தை வைத்திருப்பாங்க. சாராயத்தை குடித்து ஒரு பாட்டில் சாராயத்தை கொடுத்துட்டு தான் தேர்தலில் ஓட்டு போட சொல்லுவாங்க. ஓட்டு போட சொல்லி அந்த சின்னத்தை சொல்லி அனுப்புவாங்க. சின்னத்தை சொல்லி என்ன சின்னத்தை சொன்னானோ அதே சின்னத்தை போய் ஒரு ஓட்டு கூட செல்லாத ஓட்டு இல்லாமல் போடுவான். காரணம் குடித்து விட்டு போகிறது தான். நான் சொன்னேன் பாருங்கள், கல்லா களிமகன் குடி போதையில் போய் கொன்றான்னு சொல்லி, அது மாதிரி குடிபோதை எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. ஆக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் மாறக்கூடிய காலம் வரும். நல்லது நடக்குன்னு விரும்புகிறோம். அதுக்கு ஒரு முயற்சி இங்கே செய்கிறீங்க, அதுக்கு நான் வாழ்த்து சொல்கிறோம். கூட்டத்தொடரில் தொகுதி மறுவரை தீர்மானம் கொண்டு வரலாம் பாஜக, அதுக்கு திமுக வாக்களிப்பதாக தகவல் வெளியிட்டிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கீங்க? இல்லை அது சார் என்னென்ன தெரியல. பாராளுமன்றத்தில் எங்கள் கட்சி 5 எம்எல்ஏக்கு எம்பிக்கு இருக்கிறாங்க. அவங்க இப்போ கூடி பேசுவாங்க. பாராளுமன்றத்தில் என்ன நடக்குது நமக்கு அவங்க சொல்லலை. சொல்லும் போது தான் நாங்கள் சொல்ல முடியும். டீலிமிட்டேஷனை பற்றி தமிழ்நாட்டில் ஸ்டாலினுடைய தலைமையிலான ஆட்சி இருக்கும்போது மிக சிறந்த ஒரு தீர்மானத்தை இங்கே போட்டு அனுப்பியிருக்கிறோம். எல்லா கட்சி சார்பாக தான் போட்டிருக்கிறோம். அந்த மாதிரி அந்த டீலிமிட்டேஷன் வரும்போது இந்த மக்கள் தொகை அடிப்படையில் டீலிமிட்டேஷன் பண்ணுறதை நாங்கள் வரவேற்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறோம். அப்படி வந்துச்சுன்னா நம்ம பாதிக்கப்படுவோம்னு சொல்லியிருக்கிறோம். நியாயமானதை சொன்னால் நிச்சயமாக ஏற்றுக்குருவாங்க. எது நியாயங்கிறது முடிவு செல்ல வேண்டியது பார்லிமெண்ட்டில் உள்ளவங்க. அது என்ன சொல்ல போகிறான்னு நமக்கு தெரியாது. வெளியே அவங்க சொன்னான்னா அது நல்லதாக கெட்டதுன்னு சொல்லலாம். ஓகே, ரொம்ப நன்றி. பத்திரிகையாளர்களுக்கு இவ்வளவு நேரம் பொறுமையாக பதிலளித்த பேராசிரியர் அவர்களுக்கு அன்பின் நன்றிகள். தொடர்ந்து நுரையீரல் பராமரிப்பு மற்றும் போதைப் பொருள் விழிப்புணர்வு முகாமை பேராசிரியர் அவர்கள் தொடங்கி வைப்பார். ஹெல்த் கேம்ப் மட்டும் தொடங்கி வைக்கிற மாதிரி போற வழியிலே நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றி துவங்குகிறேன். பேரன்புக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய சிவிக்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னணி தலைவர்கள், திரளாக கூடியிருக்கிற அருமை சகோதரர்கள், கண்ணியத்திற்குரிய தாய்மார்கள் அத்தனை பேருக்கும், முஸ்லிம் லீகில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அருமை தோழர்களுக்கும், சிறப்பாக உரை புரிந்திருக்கிற அனைத்து சமுதாய பெருமக்களுக்கும் முதலில் எனது நன்றியையும் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பங்கேற்பது, இங்கே வந்து கலந்து கொண்டு பங்கேற்பது முஸ்லிம் லீகினுடைய மாநில பொதுச் செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அபுபக்கர் அவர்களும் மற்றும் உள்ள நிர்வாகிகளும், அவர்களோடு இந்த தாய் மதரசாவுடைய பெருமைக்குரிய நிசார் சாஹிப் உள்ளிட்ட உலமா பெருமக்களையும் இணைத்து கொண்டு கலந்து கொள்வது மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த ஏற்பாட்டை சகோதரர் முகமது முஜாஹித் அவர்களும் அவர்களோடு சேர்ந்த நண்பர்களும் மிக சிறப்பாக செய்திருக்கிறார். ஆரம்பத்தில் டாக்டர் நிசார் ஷா அவர்கள் அற்புதமான செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்லி காட்டினார். நாட்டுடைய நடப்பு,
குடும்ப வாழ்க்கை நாட்டிலே எப்படிப்பட்ட குடும்ப வாழ்வை மக்கள் தொடங்க வேண்டும், பழங்காலத்தில் எப்படி இருந்தது, இப்படி எப்படி இருக்கிறது, வருங்காலத்தில் எல்லாமே முதியவர்களாகிவிட்டால் நாடு என்ன ஆகும் என்ற பல்வேறு அற்புதமான செய்திகளை அவர்கள் சொன்னார். அடுத்து சகோதரி டாக்டர் பாலா அம்மையார் அவர்கள் சமுதாயத்திலே உள்ள உடல்நிலை சம்பந்தப்பட்ட சிக்கல்களை எல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லி அதனை பாதுகாக்கிற முறைகளை பற்றியும் அழகாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். தம்பி அபூபக்கர் அவர்கள் அவர்களுடைய சட்டமன்றத்தில் நிகழ்ந்த உரைகளை எல்லாம் கூறிட்டு காட்டி இங்கே பேசியிருக்கிறார். இந்த கூட்டத்திற்கு வரும்போது இது என்ன நோக்கத்தில் செய்யப்படுகிறது, போதை ஒழிப்பு என்று சொன்னார்களே, நுரையீரல் பாதுகாப்பு என்று சொன்னார்களே என்று சொல்லி அதை நினைத்து கொண்டே தான் இங்கே வந்தோம். தமிழகத்தில் இன்றைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சியை இப்பொழுது சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிறார். அவர் வந்தவுடன் அறிவித்த அறிவிப்பு 717 டாஸ்மாக் கடையெல்லாம் மூடினோம் என்று அறிவித்தார். எந்தெந்த இடத்துல பள்ளிக்கூடம், மதரசா, பள்ளிவாசல், சர்ச்சு, கோயில், எந்த இடத்துல தாய்மார்கள் வெறுக்கிறார்களோ அங்கே, எந்தெந்த இடங்களில் சந்து பொந்து அதிக மக்கள் நடமாட்டம் உள்ள இடமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் உள்ள டாஸ்மாக் கடைகளெல்லாம் மூடக்கூடிய ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் செய்தார். எங்களை போன்றவர்களுக்கு டாஸ்மாக் இல்லாத ஒரு தமிழகம் எப்பொழுது வரும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் அப்படிப்பட்ட 717 டாஸ்மாக் கடைகளை மூடும்போது வருங்காலத்தில் டாஸ்மாக் இல்லாத தமிழகம் வந்துவதற்கு ஒரு ஆரம்பம் என்று நாங்கள் நினைத்து கொண்டோம். வரும் என்று நம்புகிறோம். வருங்காலத்தில் நடக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒரு காலத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் மது ஒழிப்புக்காக வேண்டி இந்தியா முழுவதும் நடத்திய போராட்டம் நினைக்கு வரும். அந்த காலத்தில் கள்ளுக்கடைகளுக்கு எதிராக காங்கிரஸ் தியாகிகள் போராட்டம் பண்ணியது நான் நேரடி பார்த்தேன். ஒரு பாட்டில் கல் வைத்துக் கொண்டு பக்கத்தில் கெளுத்தி மீனை அப்படியே பொறித்து வைத்துக் கொண்டு அந்த பாட்டிலை குடித்து கெளுத்தி மீனை அப்படியே கடித்து சாப்பிடக்கூடிய காட்சியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதை தடுத்து கொண்டிருக்கிற தியாகிகளுடைய போராட்டத்தை நாங்கள் நேரடியாக கண்டிருக்கிறோம். அது ப்ரொஹிபிஷன் வந்தது, காலப்போக்கில் அது எடுபட்டு விட்டது. இது ஏன் எடுபட்டது என்ற அரசியல் விவகாரத்திலே நுழைய வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது நாட்டில் நடக்கிறது. டாஸ்மாக் கடைகள் எங்கு பார்த்தாலும் இருக்கின்றன. டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கான முயற்சியில் இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய ஆட்சி
ஒரு நல்ல தொடக்கத்தை செய்திருப்பதாக அந்த ஆட்சிக்கு நாம் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது மாதிரி தொடர்ந்து நீடிக்க வேண்டும். கேரளாவில் இருந்த உள்துறை அமைச்சர் அருமை நண்பர் சென்னித்தாலா அவர்கள் இங்கே வந்து ரமேஷ் சென்னித்தாலா இங்கே வந்து நமது மாண்புமிகு முதலமைச்சர்களை கண்டு கேரளாவிலே மது ஒழிப்பக்கூடிய ஒரு முயற்சியை ஆபரேஷன் தூஃபான் என்று ஆரம்பித்திருக்கிறோம். அதற்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு அதற்கும் ஆதரவு கொடுப்பதாக சொல்லி கேரளாவுக்கு அழைக்கிற போது நானும் வருகிறேன் என்று தமிழக முதல்வர் அறிவித்தார் என்ற செய்தியையும் நாம் பார்த்தோம். இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும் மது போதை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. தமிழ்நாடை கடந்து மற்ற சமுதாயத்தில் உள்ள மாநிலங்களிலும் இத்தகைய ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற ஆசை தமிழகத்து முதல்வருக்கு இருக்கிறது என்று நாம் புரிந்து கொண்டோம். அதனால இப்போ தமிழகத்தில் இந்த நல்ல முயற்சியை அரசாங்கம் செய்கிறது. அரசாங்கம் செய்யக்கூடிய நல்ல முயற்சிக்கு உறுதுணை புரிவதாக இந்த சிவிக்ஸ் நிறுவனத்தில் உள்ள அறுவை தலைவர்களும் சகோதரர்களும் ஈடுபட்டது மிகுந்த வரவேற்புக்குரிய விஷயம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவிலே ஒரு கூட்டத்தை முடித்துக் கொண்டு பாலக்காட்டில் ட்ரெயின் ஏற வேண்டும் என்று வந்து தங்கியிருந்த நேரத்தில் இரவு 11:30 மணி அளவுக்கு ஐபிஐ சேர்ந்த அதிகாரி என்னிடத்திலே வந்தார். உங்களை பார்த்து ஒரு செய்தி சொல்லணும் என்று சொன்னார். இரவு 11:30 மணி இருக்கும். என்ன சார் அவசரமான செய்தியா என்று? ஆமாம், தமிழ்நாட்டிலே சில முக்கியமான ஊர்களுடைய பெயரை சொல்லி உள்ள கல்லூரிகளுடைய பெயரை சொல்லி இந்த கல்லூரிகளில் எல்லாம் மாணவர்கள் மத்தியில் போதை பழக்கம் வேரூண்டி இருக்கிறது. அதனை நீங்கள் முஸ்லிம் லீகிலே மாணவர் அணி வைத்திருக்கிறீர்கள், எம்எஸ்எஃப் என்று நேஷனல் லெவலில் வைத்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட எம்எஸ்எஃப் வைத்திருக்கிற கட்சி நீங்கள் வைத்திருக்க காரணத்தினால தான் உங்களிடத்திலே வந்து நான் சொல்லுகிறேன், உங்கள் மாணவர் இயக்கத்தை வைத்துக்கொண்டு இந்த போதைப் பொருள் பழக்கங்களை நிறுத்துவதற்கான ஒரு நல்ல முயற்சியை நீங்கள் பண்ண வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் இந்த 11 மணி நேரத்திலே உங்களை வந்து நான் பார்த்தேன் என்று சொன்னார். அவர் சொன்ன பிறகு அவர் குறிப்பிட்ட பல்வேறு கல்லூரிகளுடைய நாமும் தொடர்பு கொண்டோம். எங்களால் ஒரு சிறிய முயற்சியை பண்ணினோம். இருந்தாலும் தமிழகத்தில் போதை பழக்கத்தை அறவே முறியடிக்க முடியாத நிலை இன்று இருக்கிறது. இதிலிருந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை தமிழக அரசு இன்று துவங்கியிருக்கிறது. தமிழக அரசினுடைய அந்த நல்ல காரியத்தை துணை புரிவதற்காகவும் தொடர்ந்து நடத்துவதற்காகவும் அந்த நல்ல காரியம் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல ஆசையோடும் இந்த நிறுவனம் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதாக நாம் பார்க்கிறோம். அதற்காக வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதில் ஈடுபட்ட நண்பர்கள் அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்கள். நுரையீரல் பாதுகாப்பாளர் உண்மையார் சொன்னார், மனிதனுக்கு
இருதயம் இருக்கிறது ஒன்று என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம். அம்மையார்கள் சொல்லும்போது மனிதனுக்கு 3 இதயங்கள் இருக்கு என்று சொன்னார். காலில் 2 இருதயங்கள் இருக்கிறது. இதெல்லாம் முக்கியமான செய்திகள். இங்கே கற்றுக்கொண்டது இதுவரை நான் கற்காத ஒரு விஷயம். மனிதனுக்கு 3 இருதயங்கள் இருக்கிறது. அவற்றை பாதுகாக்க வேண்டிய முறைகளையும் அம்மையார் நமக்கு சொல்லி காட்டினார். அம்மையார் சொன்ன போது நான் பழைய நினைவுகளுக்கு போனேன். நுரையீரலை பாதுகாப்பது, இதயத்தை பாதுகாப்பது என்பதை பற்றியெல்லாம் நானும் நினைத்துக் கொண்டிருந்தேன். நானும் பெரிய குடிகாரனாக இருந்த ஒரு காலம், சிகரெட்டு குடிக்கிற காலம். 30 ஆண்டு காலம் நான் தொடர்ந்து குடித்தவன். சிகரெட்டு எதனால குடிக்க ஆரம்பிச்சுன்னு அதையும் சொல்லியிருக்கேன். தவறான விஷயம். அதாவது எனக்கு எந்த பழக்கம் கிடையாது. பீடி சிகரெட்டு குடித்த எனக்கு கிடையாது, எப்போதும் கிடையாது. திருமணம் ஆன பிறகு 6 மாதம் கழித்த பிறகு எனக்கு தொடர்ந்து சளி தொந்தரவு வந்து ஊற்றிக்கொண்டே இருந்தது. முகமெல்லாம் சளி கோத்து. கல்லூரியில் வேலை செய்யக்கூடியவன் 2 கட்சியை வைத்துக் கொண்டு துளைச்சு கொண்டே வகுப்பு எடுக்கிற காலம். எத்தனையோ மருந்து சாப்பிட்டு நிற்கவில்லை. ஒரு பேராசிரியர் சொன்னார், என்னுடைய அங்கிளுக்கு இப்படிதான் தொடர்ந்து சளி தொந்தரவு இருந்தது, அவர் ஸ்மோக் பண்ணினார், உடனே நின்று விட்டது என்று சொன்னார். அதுவரை ஸ்மோக் என்பது எனக்கு என்று தெரியாது. பீடி சிகரெட் எதையும் கொடுத்த வழக்கம் கிடையாது. சொல்லுகிறாரே என்று ஸ்டாப் ரூமுக்கு போய் பியூனை அழைத்து சிகரெட்டு என்ன கிடைக்குமா என்று. ஏன் சார்? இல்லை சார், சொல்கிறாரு குடிக்கலாம். என்ன சிகரெட்டு? சார்மினார் கிடைக்கும் சார். பக்கத்தில் சார்மினார்னு வாங்கிட்டு வந்தார். அந்த சார்மினார் சிகரெட்டை எடுத்து வெளியே கொண்டு போய் மரத்தடியில் நின்று குடித்தோம். குடித்து விட்டு போதான் புகை போய் கொண்டே இருந்தது. ஒரு சிகரெட்டை பிடித்து கீழே போட்டுவிட்டு வாயை துடைத்து தண்ணீரை ஊற்றி கழுவி ரூமுக்கு போனோம். இந்த சளி தொந்தரவு நின்று விட்டது. முதல் நாள் கம்ப்ளீட்டாக நின்று விட்டது. மருந்து நிற்காத சளி தொந்தரவு சிகரெட் தான் நின்று விட்டது. ஆஹா, ஒரு நாள் நின்று விட்டது அவர் சொன்னது மாதிரி. அதோடு அடுத்த நாளும் அதே தொந்தரவு தொடர்ந்து ஊற்ற ஆரம்பித்த போது திரும்ப அடுத்த நாளும் சிகரெட்டு குடிக்க ஒரு சிகரெட்டு தான். இப்படித்தான் பழகி பழகி சளி நின்று போய்விட்டது. சனியன் வலி சொல்லுவது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். அந்த காலத்தில் மாணவர்களுக்காக வேண்டி சிறப்பு ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்போம். 2 மணி நேரம் எடுப்போம். 1/2 மணி நேரத்திற்கு மேல் என்னால் தாங்க முடியாது. சிகரெட் குடிக்காமல் தாங்க முடியாது. வகுப்பு எடுக்கிற போதே மாணவர்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த பக்கம் திரும்பி சிகரெட் குடித்து விட்டு தான் வகுப்பு எடுப்பேன். இது ஒரு காலம். இதையெல்லாம் சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். எனக்கே புரியாமல் இருக்கும். அவ்வளவு மோசமான ஒரு நிலை. 30 வருஷம் வாங்கின சம்பளம் 308, வாங்குற சிகரெட்டு 300க்கு மேல். என் வீட்டை என் அருமை மனைவியார் பார்த்து கொண்டார். இதுதான் காலம்.
30 ஆண்டு காலம் நான் குடித்த சிகரெட் ஒரு நாளைக்கு 10 பாக்கெட்டு குடித்திருக்கிறேன். நிற்கவே இல்லை. எம்பி ஆனா அப்போ கூட நிற்கவில்லை. ஒரு நோன்பு காலம் வந்தது. நோன்பு திறந்த பிறகு சிகரெட் குடிக்கிறவங்க சிரிப்பை குடிப்பாங்க, பீடி குடிக்கிறவங்க குடிப்பாங்க, குடிச்சு போய் தொழுவாங்க. அந்த மாதிரி நோன்பு திறந்துட்டு ஒரு பள்ளிவாசலில் போய் மகரிவு தொழுவதற்காக நின்ற போது என் பக்கத்தில் ஒருவர் நின்று நோன்பு திறந்தவுடன் பீடி கொடுத்து விட்டு பக்கத்திலே நின்று அவர் தொழுது கொண்டிருந்தார். பீடி குடிக்கிற அந்த வாடை தொழுகையிலே நின்ற எனக்கு அந்த வாடையை நான் தாங்க முடியவில்லை. பக்கத்திலே நிற்கிறார், பீடி குடித்து விட்டு தொழுதுட்டு நோன்பு திறந்த உடனே போய் வழக்கம் அப்படிதான், நோன்பு திறந்த உடனே போய் பீடியை குடிச்சிட்டு வந்து கைகால் கழுவிட்டு நிற்கிறார் தொழுது கொண்டு. எனக்கு பக்கத்தில் நின்று தொழுகிறார். அந்த தொழுகையில் இருக்கக்கூடிய அவருடைய பீடி குடிச்ச வாடை வீசிக்கொண்டே இருக்கிறது. அது என்னால் தாங்க முடியவில்லை. தொழுகையெல்லாம் இறைவனை பற்றி நினைக்கிற தொழுகையில் எல்லா நினைப்பும் போய் இந்த பீடியும் அந்த நினைப்பு என்னை வாட்டியது. நாமும் இப்படித்தானே சிகரெட் குடிச்சு நின்று இருக்கிறோம். ஒரு பீடி குடிச்சுட்டு நின்ன அவருடைய வாடையே என்னால் தாங்க முடியவில்லையே. சிகரெட் குடிச்சு நாம நின்று தொழுகிற நேரத்தில் பக்கத்தில் நம்ம எத்தனை பேர் சபித்தார்களோ, எவ்வளவு பேர் எவ்வளவு காலம் சபித்திருக்கிறார். பஸ்ஸுகளில் அந்த காலத்தில் பயணம் பண்ணும்போது கடைசி சீட்டில் தான் உட்காருவேன். கடைசி சீட்டில் உட்கார்றது காரணம், கடைசியில் உட்கார்ந்து சிகரெட் குடிச்சு வெளியே தள்ளிக்கிட்டே போகணும். சிகரெட்டை கேட்டு சில நேரங்களில் அந்த புகை கூட சில பெண்களை மயக்கமுட செய்திருக்க நான் பார்த்திருக்கிறேன். திடீர்னு குதிக்கு போட்டு இந்த கொடுமை. ஆக பக்கத்திலே பீடி குடித்து நின்றவர் எனக்கு உபதேசியாக மாறி நான் சிகரெட்டு குடித்து வந்து நின்று எத்தனை பேருடைய பத்வாவை சாவத்தை சபித்திருக்கிறார்களோ என்று எண்ணி எண்ணி அன்றிலிருந்து விட்டவன் தான் இன்று வரை நான் தொடவில்லை. நுரையீரல் நீங்க சொல்ற மாதிரி இதுவரைக்கும் நான் பார்த்துருக்கேன். 30 வருஷம் கொடுத்த அந்த சிகரெட்டு அந்த ஒரு காரணத்திற்காக நிறுத்தப்பட்டதுதான் காரணம். அதுதான் என்னுடைய வாழ்க்கை பர்சனல். இதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் என்று சொன்னா, அம்மையார் உங்களுக்கு சொன்னது மாதிரி உடம்பை பாதுகாப்பதற்கு என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டுமோ அத்தனையை செய்ய வேண்டியது. நான் கண்டறிந்த உண்மையில் ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்வேன். மனிதனுடைய ஒவ்வொன்றும் இறைவன் கொடுத்த வரம். இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட், கொடை. வானத்தில் சூரியன் சந்திரன் வருகிறது, கடல் அலை அடிக்கிறது, காற்று வீசுகிறது. இதெல்லாம் இறைவன் கொடுத்தவரை. இங்கே 5 நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம் என்ற 5 அம்சங்களை பற்றி இங்கே சொன்னார். நமது உடம்பும்
5 அம்சங்களோடு உள்ளதுதான். இறைவன் படைப்பில் நமது உடம்பு ஒரு அற்புதம், அதிசயம். நம்ம உடம்பில் உள்ள ஒவ்வொன்றையும் யோசித்து பார்த்தால் இது எல்லாம் மிரக்கல் என்று சொல்லுவதா அல்லது மிரக்கலுக்கெல்லாம் மிரக்கல் என்று சொல்லுவதா என்று புரியாது. இந்த எளியவனாகிய நான் கண்டு கொண்ட ஒரே உண்மை மட்டும் சொல்லுகிறேன், விரும்புகிறேன். அம்மையார் பாலா அம்மையார் சொன்னது மாதிரி, ஷா அவர்கள் சொன்னது மாதிரி, மனிதனுக்கு மறதி என்பது இருக்கிறது. மறதி என்பது உள்ளத்துக்குத்தான், அறிவுக்குத்தான் மறதி. ஆனால் மனிதனுடைய உடம்புக்கு மறதி கிடையாது. மறதி என்பது உள்ளத்துக்கு மட்டும்தான். படித்தது மறந்தது, நினைவுபடுத்துவது எல்லாம் உள்ள சம்பந்தப்பட்டது. ஆனால் உடம்புக்கு மறதி கிடையாது. சைக்கிள் கற்றவர்கள் மறக்க மாட்டார், கார் ஓட்டியவர்கள் மறக்க மாட்டார். ஆகவே மறதி என்கிற அந்த உள்ளத்துக்கு ஏற்படக்கூடிய மறதி, அது இயற்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் உடம்புக்கு கற்றுக் கொடுக்கிற, இங்க படிக்கணுமா, உள்ளத்துக்கு கற்றுக் கொடுக்கிற மற்றவைகள் மறந்து போடும், மறக்கலாம். ஆனால் உடம்புக்கு எது கற்றுக் கொடுத்தாலும் உடம்பு மறப்பதில்லை. ஆகவேதான் உடம்புக்கு நான் கற்றுக் கொடுக்கிற எந்த ஒரு பாடமாக இருந்தாலும், எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் அது மறக்காது. போதை உடம்புக்கு நான் கொடுக்கிற ஒரு பாடம், உடம்புக்கு கொடுக்கிற ஒரு முயற்சி. கொடுத்து விட்டால் உடம்பு மறக்காது. அதனால்தான் உடம்புக்கு கற்றுக் கொடுக்கிற எந்த ஒரு பாடமாக இருந்தாலும் உடம்பு அதனை மறக்காத ஒரு நிலையில இருக்கிற காரணத்தினாலே தான் நாம் தொடர்ந்து வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளத்தில் மறதி ஏற்படுத்தினால் வேதனை கிடையாது. உள்ளத்தில் மறதி ஏற்படுகிறதுனாலே மனிதனுக்கு வேதனை கிடையாது. ஆனால் உடம்புக்கு கற்றுக் கொடுத்த எந்த ஒரு பழக்கத்தையும் அது வேதனையாக மாறக்கூடியது என்ற நிலை வரும்போதுதான் மனிதன் தன்னையே இழக்கக்கூடிய நிலை வந்து விடுகிறது. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்மை நாம் பாதுகாப்பதற்கு அம்மையார் பாலா அம்மையார் அவர்களும் டாக்டர் ஷா அவர்களும் சொல்லி காட்டிய அந்த வழிமுறைகளை எல்லாம் நாம் பின்பற்றி அதன்படி நடந்தால் வெற்றி மேல் வெற்றி என்று நான் நம்புகின்றேன். எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும், குடியாக இருந்தாலும், புகையாக இருந்தாலும், மனதுக்கு உடம்புக்கு எந்த ஒரு புதிய பழக்கத்தையும் கற்றுக் கொடுக்காமல் நல்வழிப்படுத்தக்கூடிய பழக்கங்களை மட்டுமே கற்றுக் கொடுத்து மனிதனை உயர்வாக வாழ்வதற்கு இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக வழிகாட்டும் என்ற நம்பிக்கையோடு உள்ளத்தை பாதுகாப்பதோடு உடம்பையும் பாதுகாப்போம். அதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வோம். இந்த நல்ல முயற்சியை செய்யக்கூடிய உங்களுக்கு எனது நல்வாழ்த்துக்கள். எல்லாம் இறைவனுடைய அருளை கொண்டு உங்களுடைய முயற்சி மேலும் மேலும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், சலாம்.